ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நம்ம தயார் பண்ண போகிறது கேரளா சദ്യയിലെ ஸ்டார் டிஷ். நல்ல கெட்டியானதும் சூப்பர் ടേസ്റ്റാனതുമായ കേരള സ്പെഷ്യൽ കുറുക്ക് കാളൻ. ஓணம் சദ്യയിലും கல்யாண விருந்துகளிலுமெல்லாம் இந்த குறுக்கு காளான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு குழம்பு தான். இவ்வளோவும் டேஸ்டான இந்த குறுக்கு காளான் நம்ம வீட்டில் எப்படி ஈஸியாய் தயார் பண்ணலாம்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்காக ஒரு சேனக்கிழங்கும் ஒரு நேந்திரக்காயும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். சேனக்கிழங்கு உங்களுக்கு இல்லைன்னா நேந்திரக்காய் மட்டும் வச்சு கூட இந்த குறுக்கு காளான் செய்யலாம். நேந்திரக்காய்க்கு பதிலாக நமக்கு பச்சை வாழைக்காய் இருக்குல்ல, சாதாரணமாக பச்சை வாழைக்காய், அது வச்சு கூட நமக்கு இந்த குழம்பு செய்யலாம். இது ஃப்ரிட்ஜில் இருந்த நேந்திரக்காய் தான், அதனால தான் கொஞ்சம் கலரும் மாறி இருக்குது. இனி இது நல்லா க்ளீன் பண்ணியதுக்கப்புறமா ஸ்கொயர் ஷேப்பில் சின்ன பீஸ் ஆகிட்டு நமக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். பாருங்க, இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். கூட நான் இன்னொரு பச்சை மிளகு கூட எடுத்திருக்கு. பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு கரெக்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. இது ஒரு குக்கர்லேக்கு நான் மாற்றி இருக்குது. இந்த சேனக்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் இதிலேக்கு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், கொஞ்சமாக கறிவேப்பிலை, தேவையான உப்பு, வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி இதிலேக்கு சேர்த்தி குக்கரில் ஒரு 3 விசில் வருന്ന வரைக்கும் வேக வச்சு எடுக்கலாம். சீக்கிரமாக வேகிற சேனையாக இருந்தால் நீங்கள் ஒரு விசிலில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இனி இது அப்படியே இருந்து வேகட்டும். இந்த டைமில் மிக்சியோட ஜார்லேக்கு 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்க்கலாம். அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் கூட நான் இதிலேக்கு சேர்த்தியிருக்கேன். இது நல்ல காரமான பச்சை மிளகாய் தான். 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகம். இனி இதிலேக்கு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்கலாம். இது நல்லா ஃபைனாகிட்டு நமக்கு அரைச்செடுக்கலாம். நம்ம சேனையிலும் மிளகுத்தூள் சேர்த்தி இருக்குது, அதே மாதிரி வரமிளகாத்தூளும் சேர்த்தி இருக்குது. இப்போ நம்ம சேனை கரெக்டு பாகத்தில் வெந்து வந்துடுச்சு. இது ஒரு மண் சட்டியிலேக்கு நான் மாற்ற போகிறேன். இதிலேக்கு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்ற தேவையில்லை. இதிலேக்கு நம்ம அரைச்செடுத்து வச்சுருந்த தேங்காய் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். பின்னாடி இது ஸ்டவ்வில் வச்சு நல்லா சூடு பண்ணி எடுக்கலாம். ஆனால் கொதிக்க விடக்கூடாது. மிக்சியோட ஜார்லேக்கு மற்றும் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி மட்டும்தான் இதிலேக்கு சேர்க்க வேணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நல்லா திக்காயிட்டு இருக்கணும். இனி நமக்கு ஸ்டவ்வில் வச்சு நல்லா சூடு பண்ணி எடுக்கலாம். கை எடுக்காமல் இதே மாதிரி கலரு விட்டு நல்லா சூடு பண்ணி எடுக்கலாம். நல்லா சூடாயதுக்கப்புறமா இதிலேக்கு 1/2 கப்பு நல்ல கெட்டியான தயிர் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். தண்ணி மாதிரி இருக்குன்னா தயிர் சேர்க்கக்கூடாது. இதே மாதிரி நல்ல கெட்டியான தயிர் சேர்க்கணும். அதே மாதிரி நல்ல புளி இருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கலரு விட்டு சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவும் கொதிக்க விடக்கூடாது. கை எடுக்காமல் இதே மாதிரி கலரு விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் உப்பு கூட நான் இதிலேக்கு சேர்த்தி இருக்குது. கரெக்டாக நல்ல சூடாயதுக்கப்புறமா ஸ்டவ் நமக்கு ஆஃப் பண்ணலாம். மண் சட்டி ஆயதுனால நல்ல சூடாயிருக்கும். அதனால் மறுபடியும் நம்ம கலரு விட்டுட்டே இருக்கணும். ஓரளவுக்கு ஆறுன வரைக்கும் இதே மாதிரி நல்ல கலரு விட்டு எடுக்கணும். இனி இதிலேக்கு கடுகு தாளித்து சேர்க்க வேணும். அப்போது இன்னொரு இன்க்ரீடியண்ட் கூட இதிலேக்கு சேர்க்க வேண்டியது இருக்குது. இது மண் சட்டி ஆயதுனால தான் இவ்வளோவும் சூடாயிருக்கு. அதனால் இந்த மாதிரி கலரு விட்டு இதனோட சூடெல்லாம் மாற்றி எடுக்கணும். இப்போ ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இனி நமக்கு கடுகு தாளித்து சேர்க்கலாம். மண் சட்டியில் இந்த குழம்பு செய்யும்போது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் நான் அடுப்பில் வச்சு சூடு பண்ணி அதிலேக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கு. தேங்காய் எண்ணெய் தான் நான் சேர்த்தியிருக்கு. 4 சின்ன வெங்காயம் இதே மாதிரி நைஸாக கட் பண்ணி இது போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பின்னாடி வரமிளகாயும் கறிவேப்பிலையும் சேர்க்கலாம். அதுவும் நல்லா ஃப்ரை ஆயதுக்கப்புறமா நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். கடைசியில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் தூள் இதிலேக்கு சேர்க்கலாம். வெந்தயம் தூள் கண்டிப்பாக நம்ம இந்த குழம்பில் சேர்க்க வேணும். அதுதான் நம்ம குழம்பிൻ്റെ டேஸ்ட்டு. நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இனி நமக்கு இதிலேக்கு வெந்தயம் தூள் சேர்க்கலாம். 1/4 டீஸ்பூன் போதும், அதிகமாய் போகக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கு. இது நமக்கு குழம்பிலேக்கு சேர்த்தி ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். பின்னாடி நல்லா கலரு விட்டு எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம சூப்பர் டேஸ்டி கேரளா ஸ்பெஷல் குறுக்கு காளான் ரெடி ஆகிருக்கு. இந்த மாதிரி நல்லா திக்காயிட்டு தான் நம்ம குழம்பு இருக்கணும். அதுதான் குறுக்கு காளான்.
கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக கமெண்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.